ஹாய் கைஸ், கோல்டு காஃபி ஃபீவர் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த மழை காலத்துக்கு சூப்பர் கம்ஃபர்டிங்காக ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? அதை பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அது கூடவே 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம குழம்புடைய ஹீரோவான தனியா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு, இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 7லேருந்து 8 வரமிளகாய் ஆட் பண்ணி, இது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி வதக்கிட்டு, தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட வேணுங்கிற அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றி, வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொடி வந்ததுமே நம்ம அரைச்சி வச்ச விருதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு பத்திரம்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி மூடி எண்ணெய் பிரிக்கும் குக் பண்ணிவிட்டு, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான மல்லி குழம்பு ரெடி. பாய்.